மார்னிங். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா யூபிஎஸ்சி தமிழ் ஆப்ஷனல்ல வந்து நமக்கு செகண்ட் பேப்பர்ல திருப்பாவை அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. ஸோ அதை தான் வந்து இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஏன் வந்து இந்த திருப்பாவை வந்து யூபிஎஸ்சி தமிழ் ஆப்ஷனல்ல நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்காம ஏன் வந்து இன்னைக்கு நம்ம திருப்பாவையில இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரீசன் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் என்ன தமிழ் மாதப்படி இந்த மந்த் வந்து மார்கழி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்கழி அப்படிங்கிறது கிருஷ்ணர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு ஸ்பெஷலான மந்த் தான் வந்து இந்த மார்கழி. ஸோ அதுக்கும் திருப்பாவைக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேஷனே வந்து ஆண்டாள் தான். ஸோ ஆண்டாள் இருக்காங்க இல்லையா, ஆண்டாள் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் கோயில் இருக்கு. அங்க இருக்கிற ஆண்டாள் அம்மா வந்து இந்த மார்கழியில தான் 30 நாள் பாவை நோன்பு இருந்து திருமாலை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க, அவரோட ஒன்றரை கலந்தாங்க அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்பு இந்த மார்கழி மாசத்துக்கு இருக்கு. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ண பாடல் தான் அந்த ஆண்டாள் நாச்சியார் பெருமாளை நினைச்சு எழுதின பாடல் தான் இந்த திருப்பாவை. ஓகே, இதை வந்து நம்ம ஏன் படிக்கணும், யூபிஎஸ்சி சிலபஸ்ல ஏன் வந்து இந்த திருப்பாவை வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டாளுடைய பக்தி. ஸோ ஆண்டாள் வந்து எப்படி வந்து திருமால் மேல வந்து ஒரு பக்தியோட இருக்காங்களோ அவங்களோட அந்த நோன்பு முறைகள் வந்து எப்படி ஒரு விடாப்பிடியா வந்து பிடிச்சிட்டு தனக்கு தேவையான விஷயத்தை எப்படி அடையணும் அப்படின்னு நினைச்சு ஆண்டாள் வந்து இந்த பாவை நோன்பை மேற்கொண்டு திருமாலை வந்து அவங்களோட சேர்ந்தாங்களோ அதே மாதிரி ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்க்கு என்ன தேவை அப்படின்னா இந்த ஃபாஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எப்படி வந்து இந்த நோன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்குள்ளேயும், ஏன்னா அந்த யூபிஎஸ்சி அப்படிங்கிற அந்த ஜேர்னி வந்து ஒரு ஃபாஸ்டிங் மாதிரி நம்மளுக்கு வேணும், நம்மளுக்கு வந்து தேவையானது யூபிஎஸ்சியில் நம்மளுக்கு ஐஏஎஸ் போஸ்டாக இருக்கலாம், இல்லை ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், வாட் எவர். ஆனால் அதுக்கு கடுமையான இந்த எப்படி வந்து ஒரு தவம் மேற்கொள்ளணுமோ அது மாதிரி ஒரு ஃபாஸ்டிங்கில் ஒரு நோன்பு மாதிரி இருந்து தான் நம்ம வந்து அதை அடைய முடியும். ஸோ அது ஒரு காரணமும் நம்ம வந்து இந்த திருப்பாவையில வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த திருப்பாவை தான் நம்ம வந்து இந்த அடுத்து வர ஒரு 4 to 5 to 6 கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஏன் நான் 4 to 5 கிளாஸஸ்ன்னு சொல்றேன்னா டெய்லி ஒரு பாடல்னு பார்க்காம ஒரு நாளைக்கு 2 பாடல் ஆர் 3 பாடல் அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா ஒரு 10 கிளாஸஸ்க்குள்ள நம்ம வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த அப்படி பார்க்குறப்போ இன்னைக்கு ஆக்சுவலாக நேற்று மார்கழி ஸ்டார்ட் ஆச்சு, நேற்று நம்ம வந்து கிளாஸ் போடல. ஸோ இன்னைக்கு வந்து எடுத்திருக்கனால நேத்தோட பாடலும் இன்னைக்கோட பாடலும் சேர்ந்து பார்க்குறோம். ஸோ முதல் பாடல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பாடல் தான், மார்கழி திங்கள். நம்ம நிறைய கேட்டிருப்போம் இல்லையா, நிறைய படங்கள்ல கூட அந்த பாடலை வந்து நம்ம கேட்டிருப்போம். ஸோ அப்படி முழு பாடலையும் கேட்காதவங்க இந்த முதல் 2 மார்கழி திங்கள் அப்படிங்கிற 2 வார்த்தைகளை வந்து நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஸோ அந்த பாடல் தான் வந்து முதல் பாடலா அமைஞ்சிருக்கு. பாடல் என்னன்னு பார்க்கலாமா? ம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர், சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். இப்போ இந்த திருப்பாவையை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடைசியில முடிகிறது எல்லாமே எம்பாவாய், பாவாய் பாவாய் அப்படின்னு முடிகிறது ஒரு சிறப்பு. ஸோ இது வந்து நம்ம வந்து ஆண்டாளோட நம்மளால தொடர்பு படுத்தி பார்க்க முடியும். அது போல ஆண்டாள் சொன்ன இந்த பாவை நோன்பு கூடயும் நம்மளால வந்து தொடர்பு படுத்தி பார்க்க முடியும். ஸோ இந்த பாடலுக்கான பொருள் இதுதான் வந்து பாடல். இந்த பாடலை வந்து நம்மளுக்கு நிறைய ராகங்கள்ல பாடி நம்மளுக்கு யூடியூப்ஸ்ல நிறைய வீடியோஸ்லாம் இருக்கு. ஸோ இதை நீங்க வந்து மெமரைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாடலா வந்து நீங்க வந்து மனப்பாடம் செஞ்சுக்கலாம். அப்படி யூபிஎஸ்சிக்கு வந்து இதை கண்டிப்பா மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ இதுல இருக்கிற கருத்து நமக்கு தேவை. அது போக உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு 2 லைனை நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இதை ரிப்பீட்டடா இதை கருத்தை வந்து நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஈர்ப்பு வந்து வந்துரும். ஸோ அந்த லைனை மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே யூபிஎஸ்சிக்கு போதும் தான். ஓகேவா?
சோ இப்ப இதோட பொருள் பார்க்கலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். சோ மார்கழி மாதம், திங்கள் அப்படிங்கிறது இங்க என்ன பொருள்ல வருதுன்னா மாதம் அப்படிங்கிற பொருள்ல வருது. சோ மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். நேத்து காலையில எந்திரிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கான பொருள் வந்து தெரிஞ்சிருக்கும். மதி நிறைந்த ஒரு முழு நிலவை வந்து நம்மளால நேத்து பார்த்திருக்க முடியும். அந்த நிலவும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா மத்த நாட்களை காட்டிலும் நேத்து இருந்த நிலவு வந்து ஒரு மாதிரி ரொம்ப குளிர்ச்சி வாய்ந்த ஒரு நிலவா வந்து நம்ம கண்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ மார்கழி மாதம் மதி நிறைந்த நன்னாள். ஒரு எப்படிப்பட்ட நாள்னா ஒரு நல்ல நாளா இருந்தது. அந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நீராட போதுவீர். நீராட போதுவீர்னா என்ன? குளிக்கிறதுக்கு வாங்க, குளிக்கிறதுக்கு நம்ம போகலாம் அப்படின்னா ஆண்டாள் வந்து கூப்பிடுறாங்க. யார கூப்பிடுறாங்க? போதுமினோ நேரிழையீர். நேரிழையீர் அப்படிங்கிறது என்ன? அழகான ஆபரணங்களை அணிந்த பெண்கள். அழகான ஆபரணங்கள் அணிஞ்ச பெண்களே வாங்க நம்ம குளிக்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு ஆண்டாள் வந்து கூப்பிடுறாங்க. பெண்கள் மட்டும் தானா அப்படின்னா இல்ல. சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்காள். சீர்மல்கும் ஆய்ப்பாடினா என்ன? ஆண்டாளுடைய ஊர். ஆண்டாள் வந்து எங்க இருந்தாங்க? நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், திருவில்லிபுத்தூர்ல இருந்தாங்க. சோ அப்ப இந்த ஆயர்பாடி அப்படிங்கிறது என்னன்னா கண்ணனுடைய ஊர். கண்ணனோட ஊர் அப்படின்னு நம்ம பாக்குற ஆஹ் ஊர் தான் வந்து என்னன்னா ஆண் கண்ணனோட ஊரா வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆயர்பாடி அப்படிங்கறத பாக்குறோம். அப்போ இந்த ஆண்டாள் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து தான் இருக்கிற இடம் வந்து கண்ணன் இருக்கிற ஒரு இடமா நினைச்சு அவங்க இருக்கிற திருவில்லிபுத்தூரைய ஆயர்பாடியா நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கிற செல்வ சிறுமிகளையே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. சோ வந்து பெண்களை கூப்பிட்டாங்க, ரெண்டாவது சிறுமிகளை கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்கன்னா இந்த மார்கழி மாதத்துல நம்ம வந்து எந்திரிச்சு நீராட போகணும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஓகேங்களா? சோ கூர்வேல் எதுக்காக இதெல்லாம் இப்படி நீராடிட்டு அவங்க எங்க போகணும்? எதுக்காக எதுக்காக நீராட போகணும் காலையிலேயே அப்படின்னு பார்த்தா அதுக்குதான் இந்த இது. கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். கூர்வேல் கூர்மையான வேல்களை கொண்டு, கொடுந்தொழிலன் அப்படின்னா நம்ம எல்லாரையும் காப்பாற்றுகிற ஒரு கொடுந்தொழில மேற்கொண்டவர் யாரு அப்படின்னா நந்தகோபன். அவருக்கு ஒரு குமரன் இருக்கிறான். நந்தகோபனுடைய குமரன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அவன் வேற. அப்புறம் இந்த நந்தகோபன் குமரன் சொல்லியாச்சு. அவன் நந்தகோபனுக்கு மட்டும் குமரனா? கிடையாது. ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். யசோதை பிராட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இளஞ்சிங்கம் ஒருத்தன் இருக்கான். சோ நந்தகோபனுடைய குமரன் அவன். ரெண்டாவது யசோதை பிராட்டியோட இளஞ்சிங்கம் அவன். அடுத்து கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். அவன் எப்படி இருப்பான்? கார்மேனி செங்கன். அவனோட மேனி வந்து ஒரு கருமை மேனியா இருக்கும். அவனோட கண்கள் வந்து ஒரு செம்மை வாய்ந்த கண்களா இருக்கும். அவனோட முகம் எப்படி இருக்கும்? கதிர்மதியம் போல் இருக்கும். கதிர்மதியம் அப்படின்னா ஒரு ஒளி நிறைந்த நிலவு போன்ற முகம் அவனுடையது. சோ நந்தகோபனுடைய குமரன், யசோதையோட இளஞ்சிங்கம். அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா கார்மேனி இருக்கான், அவனுக்கு செங்கன் இருக்கு, அவனோட முகம் கதிர்மதியம் போல் இருக்கு. இந்த குணங்கள்லாம் யாரோடது? நாராயணனே. சோ இந்த நாராயணனோட குணங்களா தான் ஆண்டாள் வந்து இந்த மேல இருக்கிற 3 வரிகள்ல விவரிச்சிருக்காங்க. சோ நாராயணனே நமக்கே பறை தருவான். சோ இந்த நாராயணன் நமக்கு என்ன கொடுக்குறான்? பறை தருவான். இந்த பறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஆண்டாள் நாச்சியார் வந்து இந்த 30 நாட்கள் வந்து பாவை நோன்பு மேற்கொண்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வெற்றி பரிசா கிடைத்ததுதான் இந்த பறை. அவங்க மட்டும் கிடையாது. யாரெல்லாம் இந்த பாவை நோன்பு 30 நாள் மேற்கொள்றாங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த 30 நாட்களுடைய முடிவுல யார் கொடுப்பா? நாராயணனே நமக்கு இந்த வெற்றி பரிசான இந்த பறையை தருவான். அதை ஏன் நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லியிருக்காங்கன்னா வேற எந்த ஒரு கடவுளாலையும் நம்மளோட துயரங்களை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து இந்த வெற்றி பரிசை தர முடியாது, நமக்கு ஆறுதல் தர முடியாது. அதை தர வல்லவன் ஒரே ஒருவன் தான், அவன் தான் இந்த நாராயணன். சோ நாராயணனே, வேறொருவரும் அன்றி நாராயணனே நமக்கு பறை தருவான் அப்படிங்கறதுதான் இதோட பொருள். ஓகே, இந்த பறைய வாங்கிட்டோம். இந்த பறை மூலமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். பாரோர் இந்த உலகமே நம்மள வந்து புகழ்ற அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையானது அமைஞ்சிருக்கும்.
அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றாங்க. பாரோர் புகழ. இந்த பறைய நாராயணன் தருகின்ற அந்த பறைய நம்ம வாங்கிக்கிட்டோம்னா, நம்மளோட வாழ்க்கை பாரோர் புகழ்ற மாதிரி நமக்கு வந்து அமையும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட பொருள். ஸோ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது, இந்த மார்கழி மாதம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மதி நிறைந்த நன்னாளா இருக்கு. ஸோ அங்க அப்போ வந்து நம்ம நீராட போகணும் அப்படின்னு பெண்களையும், சிறுமிகளையும் கூப்பிடுறாங்க. ஏன் நீராட போகணும் அப்படின்னா, நந்தகோபனுடைய குமரன் ஒருத்தன் இருக்கான். யசோதையோட இளஞ்சிங்கம் இருக்கான் அவன். அவனோட உடம்பு வந்து கார்மேனி இருக்கு. அவனோட கண்கள் செம்மையா இருக்கு. அவனோட முகம் வந்து கதிர்மதியம் போல் இருக்கு. ஸோ இந்த இந்த குணங்கள்லாம் யாரோடதுன்னா நாராயணனுடையது. அவன் வந்து என்ன நமக்கு செய்வான்? நம்மளுக்கு பறை அப்படிங்கிறத தருவான். ஸோ அந்த பறைய நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையானது இந்த பாரோர் புகழ்ற வண்ணம் இருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய பொருள். ஓகே. இதுல இருந்து ஒரு யுபிஎஸ்சி நம்ம யுபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இந்த பாடல்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்? அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ முதல்ல மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ. இந்த 3 வரிகள்ல வந்து கடமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ மார்கழி திங்கள் மதி நிறைந்த காலையிலே இந்த மாதம் வந்து ஒரு நல்ல மாதம். ஸோ வந்து காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு, இங்க இவங்க வந்து குளிக்கிறதுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் எதுக்காக குளிச்சுட்டு வந்து இவங்க என்ன செய்றாங்க அப்டின்னா, இறை வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க வந்து சொல்றாங்க. அது அவங்களோட கடமையா வந்து நம்ம பார்க்கிறோம். நம்ம யுபிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்டா இல்ல ஒரு யுபிஎஸ்சிக்கு ட்ரை பண்ற ஒருத்தவங்க என்ன அவங்களோட கடமையா என்ன அப்டின்னா, ஸோ காலையில எந்திரிச்சுட்டு நம்மளோட வேலை என்னவோ, யுபிஎஸ்சி ஜர்னி படிக்கிறதா இருக்கலாம். இல்ல நமக்கு என்னலாம் படிக்கணும், நியூஸ் பேப்பர் படிக்கணும். நம்மளோட ஜிஎஸ் சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும். இது எல்லாமே நம்மளோட கடமை. ஸோ அந்த கடமைய வந்து நம்ம சீரும் சிறப்புமா செஞ்சோம் அப்படின்னா, இங்க வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு பறை குடுத்தது யாரு? நாராயணன் குடுத்தாங்க. ஸோ நமக்கு பறை அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம நெனச்ச போஸ்ட். ஸோ அந்த பறை அப்படிங்கிறத வந்து யார் தருவா? இந்த யூனிவர்ஸ் நமக்கு குடுக்கும். ஸோ நாராயணன் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க யூனிவர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு நம்ம கடமைய கரெக்ட்டா செய்யும்போது அந்த பறை அப்படிங்கிற அந்த வெற்றி பரிச வந்து நமக்கு யூனிவர்ஸ் குடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ அப்படி அத வாங்கிட்டோம் அப்படின்னா, அடுத்த லைன் என்ன? "பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய்." நம்மளோட வாழ்க்கையும் உலகத்தார் போற்ற அளவுக்கு அமையும் அப்படிங்கிறத பீயிங் அ யுபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் இந்த திருப்பாவை முதல் பாடல்ல இருந்து நம்மளால புரிஞ்சுக்கலாம். ஓகே. சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாடல் அண்ட் அதோட பொருள். சோ அடுத்து 2வது பாடல் என்னன்னு பார்க்கலாமா? 2வது பாடல். 2வது பாடல் என்ன அப்டின்னா, "வையத்து வாழ்வீர்காள்" அப்படின்னு தொடங்குற இந்த பாடல் தான். ஸோ "வையத்து வாழ்வீர்காள் நாமும் நம் பாவைக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து வரும். இந்த பாடல்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, இந்த நம்ம பாவை நோன்பு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இந்த பாவை நோன்பு வந்து எப்படி வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாடல் வந்து இதான். "வையத்து வாழ்வீர்காள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்ட நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய் அப்படிங்கிறது இந்த 2வது பாடல். நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா? திருப்பாவையில இருக்கிற எல்லா பாடல்களும் எப்படி முடியும் அப்படின்னா, எம்பாவாய் அப்படிங்கிறதுல முடியும். சோ என்ன சொல்றாங்க இந்த பாட்டுல? வையத்து வாழ்வீர்கள். உலகத்துல வாழ்ற மக்களே! நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ! ஆண்டாள் வந்து நமக்கு சொல்றாங்க. நம்ம பாவை நோன்பு அப்படின்னு ஒண்ணு மேற்கொள்றோம் இல்லையா? அந்த பாவை நோன்புக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது. கிரிசைகள், சடங்குகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ சில வழிமுறைகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க கேளுங்க. அப்படின்னு யார் சொல்றாங்க? ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க. வையத்து வாழ்வீர்காள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ கேக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க.
பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடி பாடி. பார்க்கடல்ல உறங்கிக் கொண்டிருக்கிறான்ல பரமன், அவனோட அடி பாடி அவனை வாழ்த்தி, அவனை வாழ்த்துறதுக்காக ரெண்டும் ரெண்டு காலங்களையும் சொல்லலாம். வாழ்த்தி தான் நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். அவனை வாழ்த்துறதுக்காக தான் இந்த விஷயமும் பாவை நோன்பையும் நம்ம மேற்கொள்றோம். அப்போ பார்க்கடலுள் பைய துயின்ற, பையனா மெல்ல, மெல்ல துயின்ற. இது வந்து இந்த பைய துயின்ற அப்படிங்கிறது வந்து ஒரு சொல்லாடல். என்ன அப்படின்னா, இந்த பைய இந்த நம்மளோட சவுத் சைட், தமிழ்நாடோட சவுத் சைட்ல இருக்கிற ஒரு வேர்ட் தான் இந்த பைய. பைய இந்த ஒரு படத்துல கூட நம்ம வந்து பார்த்திருக்கலாம். தம்பி பைய போங்க அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு வரும் இல்லையா? அதுதான் இந்த பைய. மெல்ல அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆம், வழக்கு சொல் தான். தென் மாவட்டங்கள்ல இருக்கிற ஒரு மெல்ல அப்படிங்கிறதுக்கு இணையான ஒரு சொல் தான் வந்து இந்த பைய. பைய துயின்ற பரமன் அடி பாடி, அவனோட அடிய வாழ்த்தி, நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காலே நீராடி. இங்க என்ன சொல்றாங்க? நெய்யுண்ணோம், நெய் வந்து நாங்க எடுத்துக்க மாட்டோம், பால் வந்து எடுத்துக்க மாட்டோம். அப்ப இதுல வந்து ஏன் ஸ்பெசிபிக்கா நெய் பால் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஆயர் குலத்தை சேர்ந்தவங்க இல்லையா, கண்ணன். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு கிடைக்கிற உணவு, அதிகபட்சம் கிடைக்கிற உணவு அப்படின்னா அதுல வந்து பாலும் நெய்யும் ஒண்ணு. அப்போ அந்த மாதிரி எளிமையா கிடைச்ச ஒரு விஷயம்னா கூட நாங்க வந்து அதை வந்து எடுத்துக்க மாட்டோம். எங்களோட மனம் வந்து எங்க மனதை கட்டுப்படுத்தி, எங்களோட நாவை கட்டுப்படுத்தி இந்த விஷயம் சாப்பாடு அப்படிங்கிற ஒண்ண வந்து நாங்க விடுறோம். நெய்யுண்ணும் பால் உண்ணும் எதுக்காக விடுறோம்னா, இந்த பார்க்கடலில் பைய துயின்ற பரமனோட அடி பாடுறதுக்காக. அதுக்காக நாங்க நெய்யுண்ணோம், பாலுண்ணோம். இது வந்து செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றது. நாட்காலே நீராடி, காலையில எந்திரிச்சு குளிச்சிருவோம். சோ இது செய்யணும். நாட்காலே நீராடி, மையிட்டெழுதும். இந்த இடத்துல வந்து நாவை கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆண்டாள். நாவை கட்டுப்படுத்துதல். அதே மாதிரி இங்க பாருங்க, மையிட்டெழுதும் மலரிட்டு நா முடியும். அப்போ ஒரு பெண்கள் அந்த ஆண்டாள் காலத்துல இருக்கிற பெண்கள் அப்படின்னா அவங்களுடைய அலங்காரம் அப்படிங்கிறது இது ரெண்டுவா தான் இருக்கும். மையிட்டு எழுதுறது, கண்களுக்கு மை பூசிக்கொள்றதும் மலர்கள் சூடுறதும் வந்து அவங்களுடைய அலங்காரமா பார்த்தது. சோ அதையும் நாங்க வந்து பார்க்கடல்ல இருக்கிற பரமனடி பாடுறதுக்காக எப்படி எங்க நாவை கட்டுப்படுத்தினோமோ, அதே மாதிரி எங்களுக்கு புற அழகா நாங்க வந்து செஞ்சுக்கிற எங்களோட புற அலங்காரத்தையும் நாங்க வந்து விட்டுடுறோம். மையிட்டு எழுத மாட்டோம், கண்களுக்கு மை தீட்ட மாட்டோம், எங்களோட முடியில வந்து மலர்களை வந்து சூடிக்கொள்ள மாட்டோம். அப்போ இதுல இருந்து உட்கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலர் வந்து நாங்க சூட மாட்டோம். அதாவது இந்த மார்கழி மாசத்துல பூக்கிற எல்லா பூக்களுமே வந்து யாருக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னா, அந்த பார்க்கடல்ல ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான்ல, அவனுக்கு தான் சொந்தம். அந்த மலர்களை வந்து நாங்க சூடிக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறது இதோட உட்கருத்து. இது வந்து என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றது. செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும். இது மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி மூத்தவர்கள், முன்னோர்கள் வந்து எதெல்லாம் செய்யக்கூடாது, தீங்கு, இது வந்து அறம் கிடையாது அப்படின்ட்டு எதெல்லாம் செய்யாதன அப்படின்னு சொன்னாங்களோ, அது எதையுமே நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றது. செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும். யாரையும் பற்றி புறம் பேச மாட்டோம். தீக்குறள், புறம் பேசவும் மாட்டோம். அந்த மாதிரி புறம் பேசுறத கேட்கவும் மாட்டோம். சென்றோதும், தீக்குறளை சென்றோதும் அப்படிங்கிறது. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. இது என்ன அப்படின்னா, எங்களால முயன்ற அளவுக்கு அறம் புரிவோம். பிறருக்கு கொடுக்கிறது எங்களுக்கு என்ன முடியுதோ. ஏன்னா நாங்க வந்து நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் அப்படின்னு நாங்க எங்களோட உணவை வந்து நாங்க தவிர்த்துட்டோம். அப்போ எங்களுக்கு என்ன முடியுதோ அந்த நாங்க பிறருக்கு கொடுத்து அறம் செய்வோம் அப்படிங்கிறதுதான் அந்த ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய். எதுக்கு இதெல்லாம் நாங்க வந்து பார்க்கடல்ல பைய துயின்ற பரமனோட அடி பாடுறதுக்கு, அவன அடிய பாடி உய்யுமாறெண்ணி அப்படின்னா உய்தல், ஒரு நல்ல விஷயத்த அடையிறதுக்காக நாங்க வந்து இந்த பாவை நோன்பை மேற்கொள்வோம் அப்படின்னு. எப்படி பாவை நோன்பு இருக்கணும், இந்த பாவை நோன்புல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்மளோட வழிகாட்டியா ஆண்டாள் நாச்சியார் வந்து இந்த பாடல சொல்லியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, நாட்காலில் நீராடணும்,
அறம் வந்து செய்யணும். இந்த 2 விஷயமும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீராடுதலும், அறம் செய்தல் அப்படிங்கிறதையும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு இப்ப வந்து நெய்யும், பாலும் நம்ம சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டோம்னா, அப்படி கிடையாது. நம்ம வந்து நம்மளோட உணவு எந்த உணவ வந்து நம்ம ஆடம்பரம், இல்ல நமக்கு வந்து ஆ ரொம்ப நம்மளுக்கு பிடிச்சது அப்படின்னு நினைக்கிறோமோ, அத வந்து தவிர்க்கிறது. அத தவிர்த்துட்டு இருக்கிறத தான் இந்த நெய்யுண்ணும், பாலுண்ணும். அந்த இத வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது மையிட்டெழுதும். நம்ம புற அலங்காரம் அப்படின்னு எதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோமோ, அத வந்து தவிர்க்கணும். புற அலங்காரம் அத வந்து தவிர்க்கிறது. அப்ப ஒரு எளிமையான வாழ்க்கைய வந்து மேற்கொள்ளணும். இந்த பாவை நோன்பு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க. 3வது வந்து செய்யாதன செய்யும். இது இது வந்து 2 விஷயம் நம்ம வந்து நாவை கட்டுப்படுத்துறதும், புற அலங்காரத்த தவிர்க்கிறதும் வந்து அம் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்ட்டோம். அது போக எதெல்லாம் வந்து முன்னோர்கள் வந்து செய்யக்கூடாது, செய்யாதனன்னு சொல்லியிருக்காங்களோ, அதையும் வந்து செய்ய மாட்டோம். புறம் பேச மாட்டோம். புறம் பேசுறத கேட்கவும் மாட்டோம். அப்படி தீக்குறளை சென்றோதும் செய்யாதன செய்யும். அப்படின்ட்டு இந்த மாதிரி எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு வந்து விவரிச்சு சொல்றதுதான் இந்த பாடல். ஓகே. இதுல இருந்து நம்ம யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட், யூபிஎஸ்சி படிக்கிறவங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, நமக்கும் எப்படி ஒரு பாவை நோன்பு மேற்கொள்றவங்க இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு இருக்கோ, அதே மாதிரி பீயிங் அ யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் நமக்கும் என்ன இருக்கணும்? என்ன செஞ்சா நம்ம வந்து இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவை? பரமன் அடி அடி வேணும். நமக்கு என்ன தேவை? நம்ம நினைச்ச போஸ்டிங் வேணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணிட்டு, அதை தான் வந்து நம்ம யூபிஎஸ்சி நோன்பு, அவங்க பாவை நோன்பு இருக்கிறாங்களா, நம்மளோட யூபிஎஸ்சி நோன்புக்கு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதை தான் இந்த பாடல் மூலமா நம்ம அறிஞ்சுக்கிற கருத்து. ஸோ இது வந்து இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாடலுக்கும் 2வது பாடலுக்கும் பொருள் பார்த்திருக்கோம். ஸோ நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு 2 பாடல் விதமா வந்து அதோடைய பாடலும் பொருளும் யூபிஎஸ்சிக்கு என்ன தேவை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம்.